யூடியூப் ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை அறிமுகப்படுத்தினாங்க. டிசம்பர் மாதம் 2024 அறிமுகப்படுத்தினா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டருக்காக அறிமுகப்படுத்தினாங்க. இந்த செட்டிங்கை ஆன் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணோம்னா வியூஸும் பிச்சுக்கிட்டு போகும், அதே மாதிரி ரெவன்யூவும் பிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக யூடியூப் இந்த ஆடியோ டப்பிங்கை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ யூடியூப் கிரியேட்டர் என்ன பண்ணணும்? இந்த செட்டிங்கை ஆன் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ண வருவாங்கல்ல, அவங்க கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆவாங்க. என்னடா வீடியோ வித்தியாசமான வாய்ஸ்ல பிளே ஆகிக்கிட்டு இருக்க, இது உண்மையிலே அவரோட வீடியோ தானா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படும். வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம யூடியூபர்ஸ் என்ன பண்ணணும்னா முறையான கைடன்ஸ் இருக்கணும். அதாவது வீடியோட டைட்டில்லையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ இன்ட்ரோலையோ கண்டிப்பா இதை பத்தி பதிவு பண்ணணும். பதிவு பண்ணுங்கன்னா கண்டிப்பா ஃபாலோவர்ஸ் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. பட் பிரபலியமான ஒரு யூடியூப் சேனல் அவர் தான் மிஸ்டர் பீஸ்ட். 450 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவர் போடக்கூடிய எல்லா வீடியோலையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. கியர் ஐக்கான்ல போயிட்டு அங்க இந்த ஆடியோ ட்ராக்கை முறையா செட் பண்ணியிருப்பாரு. வரக்கூடிய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வீடியோட லாங்குவேஜை மாத்தி முழுமையா பார்ப்பாங்க. இப்போ அவரோட வீடியோ பிச்சுக்கிட்டு போகும். வியூஸ் மட்டும் இல்லை, ரெவென்யூ பிச்சுக்கிட்டு போகும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.